உங்களோட பேர் என்னங்க? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேர் ஜி நிவேதா. நான் புதுக்கோட்டையிலேருந்து வரேன். நான் டைப்பிஸ்ட்ல ஓவரால்ல 1309 இருந்தேன். நான் வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் கோர்ட் புதுக்கோட்டை எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். இப்போ கல்லூரி முடிச்சிங்க. எப்போ டிஎன்பிஎஸ்சி பயணம் தொடங்கியது? நான் 2020 காலேஜ் முடித்தேன். 21 அப்புறம் கொரோனா போயிடுச்சு. 21 லாஸ்ட்ல டிஎன்பிஎஸ்சி ஜாயின் பண்ணேன். மாமல்லன்னு புதுக்கோட்டையில் அகாடமி இருக்குது, அதில் படித்தேன். 1 இயர் அதில் படித்து முடிச்சுட்டு லைப்ரரியில் புதுக்கோட்டை சென்ட்ரல் லைப்ரரியில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து படித்தோம். டாஃப் அகாடமியில் டெஸ்ட் பேட்ச் போட்டு படித்தேன். உங்களுடைய எத்தனாவது முயற்சி இது? இது தேர்ட் அட்டம்ப்ட். ஓகே, எத்தனை கேள்விகள் போட்டீங்க? நான் 148 கொஸ்டின் போட்டிருந்தேன் சார். முதல் 2 முயற்சிகளில் நம்ம எது சரியாக பண்ணலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அங்கே ஹால்குள்ளே இருந்து தெரிஞ்ச கொஸ்டினே நம்ம தப்பாக போடுறது. அந்த நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த 3 ஹார்ஸ் நம்மளால் எவ்வளோ நம்ம கொடுக்க முடியுமோ அதில் தான் நம்மளோட லைஃபே இருக்குது. அந்த 3 ஹார்ஸில் நம்ம பதட்டப்படாமல் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை கரெக்டாக படித்து அடித்து எதில் நம்ம லேக் ஆகுறோன்னு எக்ஸாம் முடிஞ்சு வந்து பார்த்து அடுத்ததில் அதை நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ தமிழ் பற்றி பேசும். தமிழ் எந்த மாதிரி படிக்கலாம்? முதல் 2 முயற்சியில் நீங்கள் புக்கு அட்டை டு அட்டை படிச்சிருக்கலாம். இப்போ படிக்கும்போது சிலபஸ் மாறினதால இலக்கணம் அதுக்கப்புறமாக புரிந்து படிக்கிற மாதிரி இருந்திருக்கும். என்னென்ன சோர்ஸ் படிச்சிங்க, எப்படி படிச்சிங்கன்னு தமிழ் சொல்லுங்கள். நாங்கள் புக்கு தாண்டி வெளியில் சோர்ஸுங்கிறது எங்கள் அகாடமியில் கொடுக்குற சோர்ஸஸ் மட்டும்தான் வெளில படித்தோம். இப்போ அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு தான் இன்னும் வெளியில் அவுட் சோர்ஸ் புக்குன்னு லிஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் தான் அதில் படிக்கணும். இப்போ வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட் எக்ஸாம்னால எங்களுக்கே பெரிய ஐடியா இல்லை. இது வந்து நாங்கள் இது வரைக்கும் படித்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நாங்களாக புரிஞ்சு அடித்தது தான் இது. படிச்சு தானே ஸ்கூல் புக்ஸ் தான் படிச்சிங்க? ஃபுல்லாக ஸ்கூல் புக்ஸ் அட்டை டு அட்டை கம்ப்ளீட்டாக முடிச்சோம்னா அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட் எக்ஸாம்னால என்னென்ன படிக்கணும்னு தெரியல, அங்கங்கே கிடைச்சது பிடிஎஃப் வரும் டெலகிராமில், அது மாதிரி வச்சு படித்தோம், அவ்வளோதான். இப்போ இந்த கலைச்சொற்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப கடினமாக இருந்தது இல்லை? போன வாட்டி 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் எல்லாராலையும் போட முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த மாதிரி படிக்கலாம் இதுக்கப்புறம்? கலைச்சொற்களுக்கு இப்போ எல்லாமே பிடிஎஃபே போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். எல்லாம் A to Z எந்த வார்த்தையிலேருந்து அந்த லெட்டர் ஆரம்பிச்சு அதுலேருந்து டெலகிராமில் எல்லா பிடிஎஃப்ஸுமே ஆரம்பிச்சிச்சு. அகாடமி புக்ஸ்லேயும் நிறைய பிடிஎஃப்லாம் போடுறாங்க. அதுலேருந்து அந்த பிடிஎஃப் பார்த்து இன்னைக்கு ஒரு 10 முடிக்கணும், இல்லை 100 முடிக்கணும், 50 முடிக்கணும், அது மாதிரி டே பை டே ஷெடியூலாக அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க சார் படிக்க முடியும். மேக்ஸ் நீங்கள் எந்த மாதிரி படிப்பீங்க? ஆப்டிடியூட் ரீசனிங் 2மே சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ நேரம் ஒரு நாளைக்கு ஒதுக்குவீங்க மேக்ஸுக்கு? 1 டேக்கு கம்ப்ளீட்டாக 1 hour மேக்ஸ் போடுவேன் சார். நான் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன், ஸோ நல்லா போடுவேன். இருந்தாலும் நான் 1 hour டெய்லி மேக்ஸ் ஆப்டிடியூட் போட்டு பார்த்துட்டே இருப்பேன். டெஸ்ட் நிறைய போட்டு பார்த்துட்டே இருப்பேன் சார். ஆப்டிடியூடும் சரி ரீசனிங்கும் சரி 2மே டைப் பண்ணுவேன் சார். இந்த மாதிரி மேக்ஸ் படிக்கிறப்போ நம்ம டைமிங் வச்சு பண்ணுமா? இப்போ நம்ம பிஒய்க்குலாம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 25 கேள்விகள் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை 45 நிமிஷம் அந்த மாதிரி டைம் வச்சு போடணுமா மேக்ஸ்? கண்டிப்பாக டைம் வச்சு போட்டு நம்ம எந்த கொஸ்டினை எவ்வளோ நேரத்தில் சால்வ் பண்ணுறோம், இந்த 25 நம்ம எவ்வளோ நேரம் சால்வ் பண்ண முடியுது, இங்கேயே நம்ம இவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும்போது இப்படி சால்வ் பண்ணோம்னா அங்கே எக்ஸாமில் ரொம்ப நம்ம நர்வஸாக இருப்போம். அப்போ எவ்வளோ நேரத்தில் சால்வ் பண்ண முடியும்னு நம்ம டெய்லி அனாலிசிஸ் பண்ணணும் சார். ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்குல்ல மேம், அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்க, என்ன சோர்ஸில் படிச்சீங்கன்றத சொல்லுங்கள். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் இது 3ம் நாங்கள் ஃபுல்லாக எஃபர்ட் போட்டது இந்த 3 சார். அப்புறம் யூனிட் 8 இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் சார். அதுக்கப்புறம் வெளியில் வந்து இந்த வெங்கடேசன் புக்கு அது மாதிரி பிரகதீஷன் பப்ளிகேஷன் புக்கு அது மாதிரி உள்ளது தான் சார் படித்தோம் வெளியில். இப்போ எல்லாருமே வந்து தமிழ் அதுக்கப்புறமா மேக்ஸ் அதீத முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஜிஎஸ்னு வரும்போது ஜியாகிரஃபி சயின்ஸுக்கெலாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. இப்போ தமிழ் ரொம்ப கடினமாகிட்டே போகிறதால இப்போ நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஜிஎஸ்க்கும் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து இதுக்கப்புறம் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கா? கண்டிப்பாக சார். ஏன்னா தமிழ் வந்து இப்போ எல்லாருக்குமே நியூ ஆயிடுச்சு, எல்லாம் அவுட் சோர்ஸ் போயிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒன்று படிக்கிறத நான் அதை அவுட் சோர்ஸ் படிச்சிருந்துருக்க மாட்டேன், நான் படிக்க நீங்கள் படிக்க மாட்டீங்க. ஜிஎஸ்ங்கிறத பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இதுதான் இங்கே தான் இது அவுட் சோர்ஸ் அப்படி இப்படின்னு நல்லா தெரியும். ஸோ ஜிஎஸ்ல இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் கொஸ்டின் கூட நம்ம தமிழில் குறைஞ்சாலும் நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு சார். இப்போ நான் இருக்கேன் மேம், நான் புதுசாக டிஎன்பிஎஸ்சி படிக்கலாம் அப்படின்னு வரேன். இப்போ எனக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் எந்த மாதிரி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு 6th to 12th புக்கு ஃபுல்லாக முடிச்சிடணும் சார். அது முடிச்சுட்டு தான் நம்ம அவுட் சோர்ஸ் போகணும். எப்போவுமே 6th to 12th முடிச்சுட்டு அடுத்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அது மாதிரி நம்ம டெஸ்ட் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ அவுட் சோர்ஸ் கண்டிப்பாக வேணும். அவுட் சோர்ஸும் படிச்சுட்டு சைட் பை சைடு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் பார்த்துட்டே இருக்கணும் சார். ஒரு நாளை டிவைட் பண்ணிக்கிறத பொறுத்து இருக்குது சார். உங்களுடைய 1 day ஸ்டடி பிளான் என்னவாக இருக்கும் மேம்? நான் எவ்வளோ நேரம் படிக்கிறேனோ அதை வந்து தமிழுக்கு தனியாக, மேக்ஸுக்கு தனியாக, ஜிஎஸ் தனியாக ஸ்ப்ளிட் அப் பண்ணி படிப்பேன் சார். ஒரு நாளில் கண்டிப்பாக இது 3த்தையும் டச் பண்ணணும் அது மாதிரி சொல்லி படிப்பேன். இப்போ நீங்கள் சிலபஸ் வைஸ் படிப்பீங்களா புக் வைஸ் படிப்பீங்களா? ஜிஎஸ் வந்து சிலபஸ் வைஸ் தான் சார். படிக்கிற காலகட்டங்களில் செல்ஃபோனை நீங்கள் எப்படி பயன்படுத்துனீங்க? சோஷியல் மீடியா அடிக்ஷன் உங்களுக்கு இருந்ததா? எப்படி பயன்படுத்துனீங்கன்னு சொல்லுங்கள்.
நான் செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதும்போது வாட்ஸ்அப், டெலகிராம் எதுவுமே இல்லாம தான் சார் செகண்ட் அட்டெம்ப்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நெறைய சோர்சஸ் அதுல இருக்கிறதுனால, சரி அது இல்லாம நம்ம படிக்க முடியாது. அது இல்லாம அத வச்சுட்டு நம்ம மைண்ட் கண்ட்ரோலோட தான் படிக்கணும்னு தேர்ட் அட்டெம்ப்ட்ல வந்து ஒரு மைண்ட் கண்ட்ரோலோட தான் சார் படிச்சேன். ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆனதுனால தான் செகண்ட் அட்டெம்ப்ட்ல வாட்ஸ்அப், டெலகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணேன். பட் தேர்ட் அட்டெம்ப்ட்ல அதுவும் கொஞ்சம் தேவை. அது இருந்தா தான் ஃபைல் ஷேர் பண்ணிக்க, பிடிஎஃப்ஸ் நெறைய படிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ தேர்ட் அட்டெம்ப்ட்ல மைண்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் சார். நீங்க சொல்லுங்க. இப்ப படிக்கிறது ஒரு பார்ட் இல்லையா? நீங்க சொன்ன மாரி இந்த 3 மணி நேரத்த நம்ம எப்படி கையாளுறோம் அப்படின்றத பொறுத்து தான் வெற்றி, தோல்வி இருக்கு இல்லையா? அப்ப அந்த நேர மேலாண்மை எப்படி பண்றது? என்னென்ன தவறுகள் எக்ஸாம் ஹால்ல பண்ணக்கூடாது? எக்ஸாம் ஹால்ல வந்து நம்ம கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணும் சார். ஒரு கொஸ்டின் ரொம்ப லென்த்தா இருக்கும். ஆனா லாஸ்ட்ல எதிர்ச்சொல்னு கேட்டிருப்பாங்க. நம்ம ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டு அதோட ஆன்சரே நம்ம இந்த மீனிங்கை நம்ம போட்டுருவோம். லாஸ்ட்ல எதிர்ச்சொல்னு கேட்டிருப்பாங்க. ஒரு கொஸ்டின் எக்ஸாம் ஹால்குள்ளேயுமே டைமையும் இது பண்ணிக்கணும். தமிழுக்கு இவ்வளோ, மேக்ஸுக்கு இவ்வளோ தான். அந்த டைம் பார்த்துட்டு சரி மேக்ஸுக்கான டைம் முடிஞ்சிச்சு, நம்ம அடுத்தது ஜிஎஸ் பார்க்கணும் அடுத்து. அது மாதிரி எக்ஸாம் ஹால்குள்ளேயுமே டைம் ஷெட்யூல் பிரிச்சுக்கணும். அதுக்கு தான் முன்னாடி நம்ம டெஸ்ட் போட்டு பார்த்து அதை செட் பண்ணிக்கணும் சார். இப்ப நீங்க தெரிந்த கேள்விகள்லாம் முதல்ல எழுதிட்டு தெரியாததுக்கு அப்புறமா போவீங்களா? சார் இப்போ ஒரு கொஸ்டின் நான் ரீட் பண்ணுவேன். அது எனக்கு ஆன்சர் தெரியலன்னா அந்த கொஸ்டினே யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். அதை டக்குன்னு ரவுண்ட் பண்ணிட்டு நான் அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருப்பேன். நான் எனக்கு லாஸ்ட்ல டைம் கிடைச்சிருந்துச்சுன்னா இந்த ரவுண்ட் பண்ண கொஸ்டின்ஸை நான் எடுத்து போட ஆரம்பிச்சிருவேன் சார். சும்மாவே ஐடியா இல்லாத ஒரு கொஸ்டினை இப்ப எல்லாருமே ஆப்ஷன் எலிமினேஷன்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு சொல்லுங்க. நம்ம படிக்க படிக்க இந்த 2 ஆப்ஷன் இந்த ஆன்சருக்கு கண்டிப்பா இருக்கவே இருக்காது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும் சார். மீதி 2த்துல ஏதோ ஒன்று நம்ம சூஸ் பண்ணும்போது நம்ம லக் பேஸ்டு சார். அவ்வளோ ரிவிஷன் தான் கீ டு சக்ஸஸ் எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? இப்போ படிக்கிறது மறக்காம இருக்குன்னா நம்ம நிறைய வாட்டி ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எந்த மாதிரி உங்களுடைய ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியை வச்சிருந்தீங்க? 1 வீக் ஒன்ஸ் நம்ம இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறேன்னா அது 7 நாளுக்கு அப்புறம் திரும்பி ரிவைஸ் பண்ணணும் சார். அப்பதான் அது ஞாபகம் இருக்கும். 1 வீக் ஒன்ஸ் நம்ம முன்னாடி படிச்சதை ரிவைஸ் பண்ணிட்டு தான் அடுத்து நியூ ஒன்று எடுக்கணும். அது மாதிரி 1 டேக்கு இது நம்ம ரிவிஷன் பண்ணணும்னு கண்டிப்பா ஷெட்யூல்ல இருக்கணும். படிக்கிறது மட்டுமே இருக்காம ஷெட்யூல்ல ரிவிஷனும் இருக்கணும் சார். ஷெட்யூல் போட்டு தான் படிச்சீங்க? ஆமா சார். ஷெட்யூல்ல ரிவிஷனும் இருந்தது. இப்போ நம்ம ஷெட்யூல் போட்டு படிக்கிறோம்னா மேம், இப்போ அந்த ஷெட்யூலை நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அது ஒரு கில்ட்டி ஃபீல் உங்களுக்கு கொடுத்துருமா? அதை எப்படி இது பண்ணுவீங்க, ஓவர் கம் பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். நைட்டு கண்ணு முடிச்சு அந்த ஷெட்யூல் எப்படியாவது முடிச்சுட்டு தான் படுக்கணும் சார். இஃப் சப்போஸ் முடியலைன்னா அந்த ஷெட்யூல்ல பேலன்ஸ் வைக்காம அடுத்த நாளோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுத்து நம்ம படிக்கிறது. ஆமா சார். இப்போ நீங்கள் ஒரு செல்ஃப் டவுனாக இருக்கீங்க, எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? மோட்டிவேஷன் வீடியோஸ் தான் சார் நிறையா. அப்புறம் வெளியில ஃபேமிலிட்ட பேசும்போது அவங்க உன்னால முடியும், அம்மா டாடி தங்கச்சி ரொம்ப சப்போர்ட்டா அவங்க உன்னால முடியும் படி படி படின்னு சொல்லும் போது இது ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸு மோட்டிவேஷன் வீடியோஸ் தான் சார். அச்சீவர் ஸ்பீச்லாம் கேட்டிருக்கீங்களா? இல்லை ஓகே சார். யூபிஎஸ்சி படிச்சவங்க கலெக்டர் அவங்களோட அச்சீவர்ஸ் ஸ்பீச்லாம் கேட்டிருக்கேன். இந்த டிஎன்பிசி வால் முன்னாடி நின்று பேசுவாங்க, அது ஃபோட்டோ எடுப்பாங்க. அடிக்கடி அந்த வால் ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்குவேன் சார். இது நம்ம வாங்கணும், இதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது நிற்கணும் ஒரு நாள் கண்டிப்பா. அது பெரிய மோட்டிவேஷன். ஓகே. இப்போ ரொம்ப நாள் நினச்சிருப்பீங்க இந்த வால் இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கணும்லாம். அது இப்போ நடந்தப்போ எப்படி இருக்குது ரியாலிட்டியா? இப்போ நிறைய பேர் அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறத நம்ம இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில் அதிலலாம் பார்த்துப்போம். நிறைய ஃபீடில் வரும். இப்போ இந்த படிக்கிறவங்களாம் இது சம்மந்தமாகவே நிறைய ஃபாலோ பண்ணுவாங்க. அது நிறைய ஃபீடில் வரும். அது அங்கே பார்த்ததுக்கும் இப்போ அங்கே வந்து ரியலாகவே நின்று நம்ம ஃபேமிலியோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எப்படி இருக்குது? ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு சார். இது வந்து 1 டேல வந்தது இல்ல, பல நாள் கனவு. இது உண்மையிலே ஆஃபீஸ்க்குள்ள போகும்போதே அழுக வந்துடுச்சு. வெளில வரும்போது ரொம்ப ஹாப்பி ஃபீல். எப்படியாவது உள்ள போயிட்டு ஒரு ஆர்டரோட வெளில வந்துடணும். அந்த வால்க்கு முன்னாடி வச்சு நின்று ஃபோட்டோ எடுத்தோம்னா பல நாள் கனவு. நிறைய நாள் நைட்டு தூங்கும் போது அது கனவுல வந்திருக்கு வால் நின்ன மாதிரி. நான் நினைச்ச நம்ம ஆல்ரெடி அது நடந்துடுச்சு, நம்ம அச்சீவ் பண்ண மாதிரி நிறைய பாசிட்டிவா நினைச்சிருக்கேன் சார். இன்னைக்கு வாங்கும்போது ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ நீ இந்த முயற்சியில் இப்போ கிட்ட வந்து சிலர் தோற்று போயிருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்கள் என்ன சஜஷன் சொல்கிறீங்க? சிம்பிள் தான். எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். இப்போ லாஸ்ட்ல கிடைக்கல அப்படின்னா அடுத்தது ஒரு டாப் டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். நம்ம இன்னும் ஒரு கிட்டக்க வந்துட்டோம், இப்போ நம்ம விடாம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டால் நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு அடுத்து நெக்ஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் சார். இந்த பயணம் உங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுத்ததா நினைக்கிறீங்க? இது படிக்க வந்த அப்புறம் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், நீங்கள் பேசுகிற விதம், தன்னம்பிக்கை அதெல்லாம் உயர்ந்திருக்கிறதா பார்க்குறீங்களா? கண்டிப்பா சார். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பேஷண்ட்டாக இருந்து இதுலேருந்து ஃபீல்ட் அவுட் ஆகாமல் நம்ம படித்து பாஸ் பண்ணுறோம், உள்ளே போகிறோமோ அதுதான் முக்கியம். செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிறையவே டெவலப். நம்மளே அடிக்கடி சொல்லிக்குவோம் உன்னால முடியும் படி, எப்படியாவது வாங்கிடலாம் படின்னு சொல்லும் போது செல்ஃப் கான்ஃபிடன்ஸும் சரி பேஷன்ஸும் சரி நிறையவே டெவலப் ஆயிடுச்சு இந்த ஃபீல்டு வந்து. நோட்ஸ்லாம் எடுத்துருக்கீங்களா மேம் நீங்கள் படிக்கிற? மோஸ்ட்லி நான் நோட்ஸ் எடுத்து படிக்க மாட்டேன் சார். அப்படியே தான் எனக்கு ரொம்ப புரியாத டாபிக் இது மைண்டில் படித்தாலும் ஏறவே இல்லாதங்கிறதப்ப தான் நான் நோட்ஸ் எடுப்பேன் சார். அதை ரிவைஸ் பண்ணிக்குவேன் சார். ஷார்ட்கட்லாம் போட்டு படிப்பீங்களா? ஷார்ட்கட்லாம் போட்டு தான் சார் படிப்பேன். இதெல்லாம் உருவாக்குறதா இல்லை இப்போ ஷார்ட்கட் போடுறதால என்ன பெனிஃபிட் அப்படின்றத சொல்லுங்க. நாங்கள் மாமல்லன் அகாடமியில் படிக்கும்போது சார் நிறைய ஷார்ட்கட் போடுவாங்க. அதில் போட்டு படித்து நம்ம அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நாங்களே ஷார்ட்கட் போட ஆரம்பிச்சிட்டோம். ஷார்ட்கட் வந்து எனக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆயிருக்கு சார். குடும்பத்தில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்களா படிக்க?
கண்டிப்பா சார். நான் இப்ப 2020ல காலேஜ் முடிச்சேன். 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. 2025 லாஸ்ட்ல தான் வாங்கியிருக்கேன். 5 இயர்ஸ் நீ எந்த பிரைவேட் ஜாப்க்கும் போ வேணாம். நீ உட்காந்து படி. நான் 60 இயர்ஸ் வரைக்கும் நீ நல்லா இருக்கணும். எனக்கு அது மட்டும் தான் வேணும்னு டாடி சொல்லி என்னை 5 இயர்ஸா படிக்க வச்சாங்க சார். ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட். வீட்ல எந்த வேலையும் அம்மா வாங்க மாட்டாங்க. தங்கச்சியும் நல்ல சப்போர்ட் சார். சொந்தக்காரங்களாம் மேரேஜ் ப்ரெஷர் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் அது வந்தாலும் ஃபேமிலி பார்த்துக்கிட்டாங்களா உங்களை வந்து அதுல இருந்து டிமோட்டிவேட் ஆகாம பார்த்துக்கிட்டாங்களா? அது மாரி நெறைய ப்ரெஷர் இருந்துச்சு சார். ஆனா ஃபேமிலி நீ எதையும் காதுல வாங்காத. நீ படி. உன்னோட கோல நீ அச்சீவ் பண்ணி கேட்கறவங்க கேட்டுட்டு தான் இருப்பாங்க. நாளைக்கு நீ பாஸ் பண்ணதுக்கப்புறம் உனக்கு கங்ராச்சுலேஷன் சொல்ல தான் போறாங்க. நீ அதெல்லாம் எதுவுமே யோசிக்காத. உனக்கு அந்த வால் முன்னாடி நின்னு ஃபோட்டோ எடுக்கணும். அது மட்டும் தான் உன்னோட மைண்ட்ல இருக்கணும். வேற எதையும் பத்தி யோசிக்காதன்னு ஃபேமிலி ஃபுல் சப்போர்ட் சார். இந்த ஜேர்னில நீங்க யாருக்கு தேங்க்ஸ் சொல்றீங்களோ சொல்லலாம். ராமலன் சாருக்கும், டாஃப் அகாடமி சார், ஆஃபீஸ்ல உள்ளவங்க எல்லாத்துக்குமே, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்றேன் சார். நன்றி. தேங்க்யூ.